கோவையில் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே லட்சியம் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த போதைப் பொருள் தொடர்பு சங்கிலியை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நாங்கள் இங்கே எல்லாருமே கூடியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பார்டர் வழியாகவும் எந்த ஒரு போதைப் பொருட்களும் வரக்கூடாது, அதை முழுக்க முழுக்க தடுப்போம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இன்னைக்கு அந்த சங்கிலியை உடைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லைக்குட்பட்ட உள்ள சங்கிலிகளையும் போதைப் பொருட்களுக்கு அந்த சங்கிலி வழியாக உள்ள வர சங்கிலிகளையும் மிக விரைவில் அதை உடைப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எந்த தொகுதியில் இன்னைக்கு இந்த சத்திய பிராமணம் எடுத்திருக்கீங்க, தமிழகம் முழுக்க இது கொண்டு போவீங்களா? நிச்சயமா, நான் தமிழகம் முழுக்க மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருக்கனால என்னோட கடமை தமிழகம் முழுக்க இதை கொண்டு போனோம் தான். குறிப்பா இன்னைக்கு மீடியா எல்லாம் வந்திருக்கீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி, மதுவிலக்கு ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த அமைச்சர் விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்திலிருந்து கூச்சிடுவேன் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேற்று 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன். அது அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து, மொத்த விற்பனையாளர்கள் இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் கேஸுக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது தனி நபர்கள் கைகள்லயும், தனி கட்சிகள் கைகள்லயும், தனி அவங்க குடும்ப கைகள்லயும் சிக்கிட்டு இருந்த பணம் நேற்று 5ஆம் தேதியிலிருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன்படணும் தளபதி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்ட்டி ஃபண்ட் வேணும், நான் கட்சியை வளர்த்தணும்னா எனக்கு கட்சி நிதியாம ஒரு சந்து வழியா வந்துட்டு இருக்க பணம் கூட எனக்கு வேண்டாம், அது என் மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி தளபதி சொன்னாரு 5ஆம் தேதி. அதை நேற்று மீட்டிங்ல சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே அதுக்கான ஆர்டர் இருக்கு. கோவையில் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேசினார். குறிப்பாக போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே இந்த அரசின் லட்சியம் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். டாஸ்மாகை தனியார் மயமாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் அந்த நிலையில் அதற்கு அவர் மறுப்பும் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இல்லாத ஒரு துறையா, ஒரு தமிழகம் உருவாக போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். எந்த நாட்டிலையுமே நடக்காத, நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் நடக்காத இப்படி ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னப்பா நீங்க 10 ரூபா வருது, நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க கட்டமைச்சு வச்சுட்டு போட்ட அந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்கு, அதை மாத்தணும்ல. நாங்க 20 நாள் தான் ஆச்சு, நீங்க தான் 5 வருஷம் இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப நாங்க முடிச்சிட்டோம். இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்ஆர்பிக்கு மேல இருக்குல்ல அந்த பணம், அந்த பணத்தை வாங்க மாட்டோம். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்காக தான் மொத்த துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த அதிகாரி வா, நீ எவ்வளவு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த, எனக்கு இவ்வளவு கொடு, இதுக்கப்புறம் ஒரு 10% சேர்த்தி கொடு, நீ வா, நீ எவ்வளவு கொடுத்துட்டு இருந்த, இன்னொரு 10% சேர்த்தி கொடு. அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஒரு டீம், அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு டீம். இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இந்த துறையை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சோ, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த பணத்தை தனிநபர்கள் கைகள்ல, அதான் உங்க கைகள்ல நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா போன அந்த கடந்த ஆட்சிகள்ல, அந்த பணத்துல கொண்டு வந்து கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வரும். மாதம் 100 கோடின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும்போது கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை வாய்ப்பு இருக்கா? அதற்கான வேலைகளை தாவேகா இறங்கியிருக்கா? தாவேகா நிச்சயம் ஊழலும் பண்ணாது, ஊழல் பண்றவங்களையும் விடாது. இவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை இருக்கும். சும்மா சிரிச்சுட்டு என்ன வேணாலும் இப்ப பேசிட்டு போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. விட மாட்டோம் யாருக்கு. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பண்ணுவீங்களா? டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு என்ன அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு. நான் அதுக்கான
QR கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க சும்மா எல்லாமே அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அங்க ஒரு கமிஷன், QR கோடு மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழிலாளிகளுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல. ஒரே நேரத்தில் 20 பேர் ஒரு கடைக்கு முன்னாடி கையை உள்ள நீட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலாளி அந்த சேல்ஸ்மேனு என்ன பண்ணுவான், அந்த ஒவ்வொன்றா பில்ல போடுவானா, இல்ல QR கோடு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவானா? இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் சால்வ் பண்ண போறோம். 20 நாள் கூட ஆகல. எங்களை பார்த்து அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறாரு. 5 வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? ஊழியர்களும் வந்து அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறாங்க எம்ஆர்பிக்கு மேல. அவங்களும் சொத்துக்கு இருக்கு, அது உண்மை. அது மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யாரு தப்பு பண்ணனாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில தப்பு தான். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். நான் தப்பு பண்ணாலும் என் மேல பாரபட்சம் இல்லாம என் தளபதி நடவடிக்கை எடுப்பார். ஸோ இதுல இந்த கட்சிக்காரன் இவன் தெரிஞ்சவன் அப்படி எல்லாம் பிரிவே கிடையாது. யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் விசாரணை போயிட்டு இருக்கு. நிச்சயமா தப்பு பண்ண நடவடிக்கை எடுப்போம். அரசு ஏற்கனவே அறிவிச்சா அந்த 717 கடைகள் முழுமையா மூடப்பட்டுருச்சா? அந்த அங்க பணியாற்ற ஊழியர்களுக்கு மாற்று பணி கொடுத்தாச்சுங்களா? நேற்று கூட அதுக்கான ஒரு பிரஸ் ரிப்போர்ட் நான் கொடுத்திருந்தேன். 717 கடையும் மூடப்பட்டாச்சு. அது வந்து 5 மண்டலங்களா பிரிச்சு எல்லா மண்டலங்களோட கடைகளும் மூடப்பட்டாச்சு. கடைகள் மூடனா அந்த கடையோட எண்ணை கூட இடையில வந்து நம்ம ஷேர் பண்ணி இருக்கிறோம். அது போக அங்க வந்து கடைசி 2 நாள்ல தான் ஒரு 700 கடைக்கு ஒரு 200 கடைக்கு மேல க்ளோஸ் பண்ணோம். அந்த ஊழியர்கள் மட்டும்தான் இன்னும் பணி அமர்த்தாம இருக்காங்க. ஏன்னா அது வந்து முந்தா நேற்று அதுக்கு முதல் நாள் தான் அந்த கடைகளை க்ளோஸ் பண்ணணும். மீதி இருக்க எல்லாருக்கும் மாற்று இடங்களை பணி அமர்த்தம் செஞ்சாச்சு. அவங்கள வந்து மீண்டும் அடுத்தடுத்த இடத்துல பணி அமர்த்ததுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. கொள்முதல்ல வேற ஏதாவது மாநிலங்களில் வாங்க முடியும்? நீங்க சொன்ன சிச்சத்தாடி வேற ஏதாவது? ஆனா இங்க நிறைய இருக்குன்னா நீங்க கொள்முதல்ல தான். நீங்க ஆக்சுவலா மதுபானம் விற்கிறதுல மட்டும் எல்லாம் என்ன நினைப்பீங்க, 10 ரூபாய்க்கு லாபம் வைக்கிறது. அது இல்ல, அது வெறும் சொற்ப அமௌண்ட். நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வந்து சொன்னோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட். இதெல்லாம் யாருமே வெளியே சொல்றது இல்லை. யாருக்கும் எதுவுமே தெரியாது. தலைவர் சொன்ன மாதிரி, தளபதி முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதுல ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் இருக்கு. நான் எடுக்கிறேன், நீ சொல்லாத, நீ எடுக்கும் போது நான் சொல்ல மாட்டேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து முதல்ல உடைச்சது யாருன்னா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் தான், தமிழக வெற்றி கழகம் அரசு தான். டாஸ்மாக் வந்து தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையால் அது இல்ல, அப்படி எந்த ஒரு கடைகளை மூட சொல்லி மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கடைகள் எல்லாம் மூடப்படுமா? அந்த போராட்டத்துல நானும் ஒரு ஆள் தான். எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ண அந்த 717 கடையும் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. சொல்லியிருக்காங்க நாங்க வந்தோன்னா 500 கடை க்ளோஸ் பண்றோம், நாங்க வந்தோன்னா மறுபடியும் ஒரு 500 கடை க்ளோஸ் பண்றோம், இந்த படிப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாமே பொய். ஏன்னா இவங்க க்ளோஸ் பண்ணதுல என்னன்னா 50,000 ரூபாய் வியாபாரம் ஆகிற கடையும் பார் செட்டப் இல்லாத கடையும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அந்த கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலும் இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த 717 கடையில ஒரு கடையோட ஒரு நாள் வியாபாரம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி 8,000 கோடிக்கு மேல, இன்னும் அந்த கணக்கு எடுக்கல, அந்த கணக்கு போட்டுட்டு இருக்கோம், 7,000 8,000 கோடிக்கு மேல நஷ்டம் இருக்கு. சோ இத வேற துறைகள் மூலமா அரசுக்கான வருவாயை பெருக்கினதுக்கு அப்புறம் நிச்சயமா எல்லா கடைகள் மேலேயும் நடவடிக்கை. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னவர்கள் வந்து இப்ப அமைச்சரான பிறகு உங்களை வந்து இவங்களுக்கு வந்து அதை ஆய்வு செய்ய தெரியல, அந்த துறையை வந்து கையாள தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் இந்த துறையை வச்சிருந்த அமைச்சர்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னைக்கு பயந்துட்டே இருப்பாங்க. இன்னும் என்னென்னலாம் எடுக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க இது வரைக்கும் என்ன, நான் ஏன் அமைதியா இருந்தோம்னா 20 நாள் தான், டூ ஏர்லி, ரொம்ப பொறுமையா போலாம் அப்படிங்கறத அமைதியா இருந்தோம். பட் ஆனா இவங்க பேச பேச இந்த மாதிரி ஒன்னொன்னா இவங்க திருடினதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்போம். சோ அதனால அவங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லது. சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, பில்டிங் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இங்க அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். முழுக்க இந்த டாஸ்மாக்னா எப்படி எல்லாம் இருந்துச்சோ இதோட கலரை, இதோட முகத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்தணும். இதே கேரளால போயோ பாண்டிச்சேரியில போயோ எத்தனையோ கடைகள் இருக்கும். அங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கானா? இல்ல. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையாவே இந்த துறை மட்டும்தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கீழே இருந்து எல்லாருமே அந்த 10 ரூபாயில இருந்து இந்த மேல சொன்ன மாதிரி கொள்முதல்ல இருந்து எல்லாமே திருடுறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த துறையை பார்த்தாலே ஒரு ஊழல் துறை. இது மேல இருக்கிற அந்த கலரே மாறிடுது. மக்கள் குடிச்ச ரோட்ல படுத்தா என்ன, அவன் வீட்டுல போய் சண்டை போட்டா என்ன, அவன் தாலியை புடுங்கிட்டு வந்து அடமானம் வச்சு குடிச்சா என்ன, எனக்கு என்ன, எனக்கு அங்கிருந்து 100 கோடி வரணும், இங்க இருந்து அந்த
நீங்க அந்த 10 ரூபா டெபாசிட் போக ஒரு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க இல்ல இந்த 10 ரூபா இந்த ஒரு வருஷமா தான் இது நடந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டிக்கருங்கிறது கோட் ஆர்டர் வந்து ஒரு வருஷமா தான். ஆனா இவங்க வாங்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷமா வாங்கிட்டு இருந்தாங்க. 2021ல இருந்து இந்த 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபால முழுக்க அதாவது ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு அவங்க 2021ல 22ல சொல்றேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. 10 கோடி ரூபா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 ரூபா கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த விற்பனையாளர்களுக்கு பெட்டி தூக்கறதுக்கு இந்த நீ ஒரு 5000 வச்சுக்கோ, வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு 1500 வச்சுக்கோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இவங்க வாழ்றதுக்கு அவங்க பேரை கெடுத்து வச்சாங்க. இவங்கெல்லாம் திருடி சாப்பிட்றதுக்கு அந்த வியாபாரிகளை அந்த மக்கள் வந்து என்ன 10 ரூபாய் இவங்களுக்கு போகும்னு மக்கள் நினைச்சிட்டான். நம்ம அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும். உள்ள வரும்போது தான் தெரியுது அவனை ஏதோ பெரிய கொலை பண்ற குற்றவாளி மாதிரி அவங்கள போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. பட் உண்மை இப்பவும் நான் வேண்டி விரும்பி அந்த தொழிலாளரை கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்தம் செய்யப்பட்டுட்டோம். இதோட நோக்கம் என்னன்னா, எவ்வளவோ சொல்லிட்டோம், அந்த டெபாசிட் அமௌண்ட் வாங்கினா நீங்க திருப்பி கொடுக்கணும், அதுக்காக தான். ஆனா அதுவும் இப்ப மாறிடும். நான் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அது எல்லாமே செய்வோம். ஏன்னா இது தளபதியோட அரசு, நான் தளபதினால கொண்டு வந்த பையன். தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்விட்டர்ல சோசியல் மீடியால வர வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆராயறதுக்கான குழு இருக்கு, அந்த குழு ஆராய்ச்சி பரிந்துரை பண்ணும். நிச்சயமா அவங்க மேல் நடவடிக்கை. முதல்ல இதெல்லாம் பண்ணலாம், அப்புறம் சொன்னனே. இன்னும் இதோட ரெவன்யூ வந்து பெரிய ரெவன்யூ. இது அது 1000 கோடி இல்ல 10,000 கோடினாலும் விட்டுருங்க. மக்களுக்காக நம்ம இதுக்கு எடுத்துட்டு வந்த முடிவு, இந்த முடிவை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். அதோட வெளிப்பாடு தான் 715 கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட அந்த இழப்பான வருமானத்தை வேற வகையில எல்லாம் வேற துறைகள் மூலமா கொண்டு வந்து அது வந்தவுடனே திருப்பி அடுத்த கட்டமா அனைத்து கடைகளும் நிச்சயம் நடவடிக்கை. டாஸ்மாக் விற்பனை நேரம் குறைக்கப்படுமா? கடைகளை குறைச்சுங்க, விற்பனை நேரமும் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு பெண்கள்லாம் சொல்றாங்க. என்ன டைம் பண்ணிக்கலாம்னா? டைம் குறைக்கணும். அப்படி எவ்வளவு பண்ணலாம் சும்மா சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் பண்ணலாம், பேசலாம். தமிழகம் மறுபடியும் பணியமர்த்தினா அப்ப படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களை மறுபடியும் பணியமர்த்துறோம், கவர்மெண்ட் ஊழியரா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானா, 33,000 பேர் இருந்த இடத்துல இப்ப 23,000 பேர் இருக்காங்க. கடந்த காலங்களில் யாரையுமே வேலைக்கு சேர்த்துல. இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமா உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துல. முதல் 33,000 பேர் வந்தாங்க. அதுல பலர் வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாங்க, பலர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த குறைஞ்ச எண்ணிக்கையில தான் 23,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுலதான் கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேல எம்ஆர்பி விட அதிகமா விலைக்கு வித்த காரணங்கள்னாலையும், அங்க பாட்டில் உடைஞ்சிருக்கும் சரியான கணக்கு காட்டாத காரணத்தினாலையும், சமூக வலைதளங்கள்ல தப்பா தன துறையவே சொன்ன காரணங்களாலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களை தான் இப்போ ரிவர்க் பண்ணியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் கோவையில் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.